எறும்பும். ஒரு சின்னஞ்சிறிய நீதிக்கதை. ஒரு அடர்ந்த காட்டில் பெரிய மாமரம் ஒன்று இருந்தது. அதன் கிளையில் சின்னா என்ற குறும்புக்கார பச்சை கிளி ஒன்று வசித்து வந்தது. மரத்தின் அடியில் மண்ணில் ஒரு பெரிய புற்றை அமைத்து குஞ்சுலு என்ற சுறுசுறுப்பான எறும்புத் தலைவன் தன் கூட்டத்துடன் வாழ்ந்து வந்தது. சின்னா கிளிக்கு எப்போதும் எறும்புகளை பார்த்தால் ஒருவித இளக்காரம். ஒருநாள் குஞ்சுலு எறும்பு அதனுடைய உணவான ஒரு பெரிய சர்க்கரைத் துண்டை விடாமுயற்சியுடன் தன் புற்றை நோக்கி இழுத்துச் சென்று கொண்டிருந்தது. சின்னா கிளி மரக்கிளையிலிருந்து பார்த்தது. சின்னஞ்சிறிய குஞ்சுலு, நீ சர்க்கரைத் துண்டையும் விட சின்னதாக இருக்கிறாய். இப்படி சிரமப்பட்டு அதை ஏன் இழுக்கிறாய்? என்னை பார், நான் நினைத்தால் ஒரு வினாடியில் 100 மாம்பழங்களை கொத்தி எடுத்து விடுவேன் என்று கத்தியது. குஞ்சுலு எறும்பு சர்க்கரைத் துண்டை கீழே வைக்காமல் சின்னா கிளியை பார்த்து, சின்ன அண்ணா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சக்தி. நீங்கள் வானில் பறக்கும் சக்தி பெற்றவர்கள், நாங்கள் தரையில் பாரத்தை இழுக்கும் பொறுமை பெற்றவர்கள். உங்கள் பலம் பறப்பது, எங்கள் பலம் சேமிப்பது என்று அமைதியாக சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தது. கிளி, அது கிடக்கட்டும், நான் ஒரு நிமிடம் கண்ணசைந்தாலும் நீ என் கூட்டை கூட தூக்கிக் கொண்டு போய்விடுவாய் போலிருக்கிறதே என்று மேலும் கிண்டல் செய்தது. சில நாட்களில் காட்டில் எதிர்பாராத விதமாக கடும் மழை பெய்யத் தொடங்கியது. மழை விடாமல் 3 நாட்கள் கொட்டித் தீர்ந்தது. மரங்கள் நனைய, புற்றை சுற்றியும் வெள்ளம் சூழ்ந்தது. சின்னா கிளி தன் கூட்டில் ஈரமான இறகுகளுடன் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. தொடர்ந்து பெய்த மழையால் அதன் கூடும் பலவீனமாகி, கூட்டிலிருந்த சிறிய ஓட்டை வழியாக கூட நீர் உள்ளே கசிய ஆரம்பிட்டது. ஐயோ, இந்த கூட்டில் என்னால் இனி இருக்க முடியாது போலிருக்கிறதே. கீழே போனால் வெள்ளம், எங்கு செல்வது என்று சின்னா கிளி கவலையுடன் அழுதது. அப்போது வெள்ள நீரில் மிதந்த ஒரு சிறிய உலர்ந்த இலையின் மீது நின்று கொண்டிருந்த குஞ்சுலு எறும்பு கிளியின் அழுகுரலை கேட்டது. மழையில் தன்னுடைய புற்றும் சேதமாகியிருந்த போதிலும் குஞ்சுலு உடனடியாக புற்றிலிருந்த மற்ற எறும்புகளை அழைத்தது. நண்பர்களே, சின்னா கிளி வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது. நாம் அனைவரும் இணைந்து அதற்கு உதவ வேண்டும். அது நம்மை ஏளனம் செய்திருந்தாலும் உதவி செய்வதுதான் நம் கடமை என்றது குஞ்சுலு. அனைத்து எறும்புகளும் விரைவாக செயல்பட்டன. அவை ஒன்று சேர்ந்து சிறிய சிறிய மரத்துண்டுகளையும் இலைகளையும் வெள்ளத்தில் மிதக்கவிட்டு ஒரு சிறிய பாலத்தை அமைத்தன. சின்ன அண்ணா, இந்த இலைகள் வழியே கவனமாக தாவி பக்கத்தில் இருக்கும் பாதுகாப்பான பெரிய பாழையை அடைந்து விடுங்கள் என்று கத்தியது குஞ்சுலு. நடுங்கிக் கொண்டிருந்த சின்னா கிளி எறும்புகள் அமைத்துக் கொடுத்த தற்காலிக பாலத்தின் மீது மிகவும் கவனமாக நடந்து பாதுகாப்பான பாறையை அடைந்தது. கிளிக்கு பெரிய நிம்மதி ஏற்பட்டது. மழை நின்ற பிறகு சின்னா கிளி பாதுகாப்பாக இருந்த பாறையிலிருந்து கீழே குதித்து குஞ்சுலு எறும்பின் முன் தலை குனிந்து நின்றது. குஞ்சுலு, என்னை மன்னித்துவிடு. என்னுடைய பலம்தான் பெரிது என்று நான் உன்னை கிண்டல் செய்தேன். ஆனால் ஆபத்தான நேரத்தில் உன்னுடைய சிறிய உதவியும் உன் கூட்டத்தின் ஒற்றுமையும் தான் என்னுடைய உயிரை காப்பாற்றியது. இப்போது எனக்கு புரிகிறது, உறுதியையும் ஒற்றுமையும் விட பெரிய பலம் வேறு இல்லை என்று வருத்தத்துடன் கூறியது. அன்றிலிருந்து சின்னா கிளி எறும்புகளின் கடின உழைப்பையும் ஒற்றுமையும் மதித்தது. குஞ்சுலு எறும்பும் சின்னா கிளியும் சிறந்த நண்பர்களாக மாறின. நீதி: உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் ஒற்றுமையும் நம் தன்னம்பிக்கையும் இருந்தால் பெரிய சாதனைகள் செய்யலாம். யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.